சித்தாந்தங்களை தங்களின் தோளில் சுமந்து உழைக்கும் மக்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த தோழர்களுக்கு இன்று ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மேக்சிம் கார்க்கி என்பவர் ரஷ்யாவில் பிறந்த மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். இவர் மதர் என்ற உலக புகழ்பெற்ற ஒரு புதினத்தை எழுதினார். இப்புதினமானது உலக அளவில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இதை தாய் என்ற பெயரில் ஒரு புதினமாக வெளியிட்டார். இது மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஒரு நாவல். இவருடைய இயற்பெயர் அலெக்சி மேக்சிமோவிச் பெஸ்கோவ். 1868ஆம் ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி ரஷ்யாவின் நிஷ்னி நோவ்கோரோட் என்னும் இடத்தில் பிறந்தார். தனது 10வது வயதில் தனது பெற்றோரை இழந்த இவர் தனது பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்தார். மேலும் 1880ஆம் ஆண்டு திடீரென்று வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். திக்கு தெரியாமல் எங்கெங்கோ அழிவு தெரிந்த அங்கே இருந்த பிச்சைக்காரர்கள், உழவர்கள், செருப்பு தைக்கும் தொழிலாளர்கள், சமூக விரோதிகள், குடியாளர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் அவரோடு வாழ்க்கை நடத்தினார். வயிற்று பிழைப்புக்காக மூட்டை தூக்கினார், வேட்டையாடினார், மேலும் செருப்பு தைத்தார், பழங்கள் விற்றார், மேலும் மண்மாடங்கள் செய்தார். இளம் வயதில் கொடிய வறுமையில் சிக்கி தவித்தார் மேக்சிம் கார்க்கி. இந்த அனுபவங்கள் அனைத்தையும் தனது புத்தகமான தாய் என்ற புத்தகத்தில் இவர் வெளிப்படுத்தி இருப்பார். தனது 17வது வயதில் எழுத தொடங்கிய இவர் தனது பெயரை கார்க்கி என்று மாற்றிக்கொண்டார். கார்க்கி ரஷ்ய மொழியில் கசப்பு என்று பொருள். வாழ்க்கை முழுவதும் துன்பம் இவை ஒன்றை மட்டுமே அறிந்தது. இவர் உடல் முழுமையாக நிராகரித்தது. மனமும் தைரியத்தை இழந்துவிட்டது. 1887ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் ஒரு முடிவெடுத்தார். அதாவது தான் தற்கொலை செய்து கொள்வது என்ற ஒரு முடிவெடுத்தார். துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொள்வது என்று முடிவெடுத்து அதை ஒரு கடிதத்தில் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்வதற்கு புறப்பட்டார். அப்பொழுது ஒரு கடிதத்தில் அவர் என்ன எழுதியிருந்தால், தான் தற்கொலை செய்வதற்கு அடிப்படை காரணம் உலக புகழ்பெற்ற ஜெர்மனி நாட்டின் கவிஞர் ஹைன். மனிதர்களுக்கு உண்டாகும் இதய வழி பற்றி அவர் அதிகமாக உணர்த்திய ஒரு கவிஞருக்கு எனது வாழ்த்துக்கள் என்று சொல்லி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். ஒரு வழியாக அவரை ஆஸ்பத்திரி கொண்டு போய் அட்மிட் பண்ணி தீவிர சிகிச்சை கொடுத்து மீண்டும் பிழைத்து கொண்டார். அப்போது தனது நண்பர்களும் தன்னுடைய தற்கொலை முயற்சி பற்றி வேடிக்கையாக சிரித்து அதிகமாக பொழுதை கழித்தார். இச்சம்பவத்துக்கு பிறகு உயிர் பிழைத்தாலும் தசை குறைபாடுகள் வாழ்நாள் முழுவதும் இவரை துன்புறுத்தின. 24 இவர் செய்த வேலை மிக கொடுமையானது. அதாவது மயானத்தில் பிணங்களின் தலைமாட்டில் உட்கார்ந்து விடியும் வரை பிரார்த்தனை செய்து வந்தார். இதற்கு அவர் கூலியாக 25 ரூபிள் கிடைத்தது. 6 மாதங்கள் வரை இந்த வேலையை செய்தார். இதன் மூலம் பயன் என்பது சுத்தமாக அவருக்கு போய்விட்டது. பிறகு சமார கெஜட் என்ற பத்திரிகை ஒன்றில் பணியாற்றிய போது அங்கே ஒரு பெண்ணோடு கேத்தரின் என்ற ஒரு பெண்ணோடு காதல் மலர்ந்தது. 1886ஆம் ஆண்டு அவர்கள் திருமணம் நடந்தது. அவர்களுக்கு மேக்சிம் என்ற ஆண் குழந்தை பிறந்தது. உள்ளூர் நிர்வாகத்தின் ஊழல்களை தனது பத்திரிகையில் வெளிப்படையாக பேசத் தொடங்கியதால் இவர் அனைவராலும் வெறுக்கப்பட்ட ஒரு நபரானால், குறிப்பாக முதலாளிகள் வரை அதிகமாக வெறுத்தார்கள். கார்க்கியின் படைப்புகள் மீது நாட்டின் நிர்வாகம் ஒரு கண் வைத்திருந்தது. இருந்தால் மக்கள் மத்தியில் இவர் எழுதிய எழுத்துக்கள் மிக தாக்கத்தை ஏற்படுத்தியதனால அரசாங்கத்தால் இவரை என்றும் செய்யப்படி. மேலும் இவர் 1902ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அகல பாதாளம் லோவர் டெப்ஸ் எனும் ஒரு நாடகத்தை நடத்தினார். இந்த நாடகத்துக்கு ஏகப்பட்ட தடை இருந்த போதிலும் இந்த நாடகத்தை மக்கள் கண்டு ரசித்து அதில் உள்ள கருத்துக்களை உள்வாங்க தொடங்கினார்கள். மேலும் ரஷ்யாவில் அரசுக்கு எதிராக புரட்சி நடந்து வந்தபோது புரட்சி இயக்கத்துக்கு முழுமையான ஆதரவளித்த கார்க்கி அதற்கு நிதி திரட்டுவதற்காக அமெரிக்கா சென்ற பொழுது அங்கு அவர் மனைவிக்கு பதிலாக ஆண்ட்ரியா என்ற ஒரு நடிகையோடு சேர்ந்து வாழ்ந்தார். இதை கண்ட அமெரிக்க அரசாங்கம் இவரை கண்ணாபின்னான் என்று பத்திரிகையில் தொடங்கி இதுபோல் ஒரு ஆளை அமெரிக்க அரசாங்கம் ஏன் ஆக்சுவலாக இதை வச்சிருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்ப தொடங்கி. இதனால் நடுராத்திரியில் இவர் தங்கியிருந்த ரூமில் இவரை உடனே காலி பண்ண சொன்னாங்க. மேலும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் என்னென்னா அதிபர் ரூஸ்வெல்ட் பார்த்திங்கன்னா வெள்ளை மாளிகையில் இவருக்கு விருந்தளிப்பதற்காக ஒரு திட்டம் வைத்திருந்தால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. பிறகு ரஷ்ய அரசாங்கம் அவமானப்படுத்தப்பட்டார் கார்க்கி. 1905ஆம் ஆண்டு ஜார்ஜ் மன்னனுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் என்ற மாளிகையை நோக்கி மிகப்பெரிய ஊர்வலம் நடந்தது. இப்போ ஊர்வலத்தின் போது பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதில் பலர் தங்களது உயிரை நீத்தனர். அந்த கிட்டத்தட்ட 1000 மேலே கலந்துட்டு அவங்களை சுட்டுக் கொள்ளும் பொழுது அதில் தப்பித்த ஒரு நபராக கார்க்கி இருந்தார். இந்த படுகொலை சம்பவம் அவர் உள்ளத்தில் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தியது. இதை சூரிய புத்திரர்கள் சில்ட்ரன் ஆஃப் சன் என்னும் ஒரு எழுச்சிமிக்க ஒரு நாடகத்தில் இந்த படுகொலையினுடைய தாக்கத்தை சோகத்தை வெளிப்படுத்தி இருப்பார்.
மனித வாழ்வையும் மனித நேயத்தையும் முதலாக தனக்கு போதித்தவர் தனது பாட்டி இவானோவ் என்று பெருமையுடன் கார்கே அடிக்கடி கூறுவார். ஒரு எழுத்தாளன் உழைக்கும் மக்களிடமிருந்து பிரிந்து தன்னை தனிமைப்படுத்தி நிற்பதன் மூலமும் மக்களுடைய போராட்டங்களில் இணையாமல் அந்த போராட்டங்களை பார்த்தும் பாராமல் இருப்பதன் மூலம் அவன் மக்களிடமிருந்து அந்நியமாகிவிடுகிறான் என்று கூறுகின்றார். தான் வாழ்ந்த காலத்தில் ரஷ்ய புரட்சியை ஆதரித்தவர் ரஷ்ய தலைவர் லெனின் நெருங்கிய நண்பராக இருந்தார். 1939ஆம் ஆண்டு நடைபெற்ற சோவியத் எழுத்தாளர் முதலாவது மேக்சிம் கார்கி வாழ்க்கை என்பது படைப்பு திறன் என்ற ஒரு ஆழ்ந்த கருத்தை எடுத்துரைத்தார். இவரது தாய் என்ற நாவல் அக்டோபர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்தாலும் அந்த புரட்சி எந்த திசை நோக்கி செல்கிறது என்பதனை எடுத்து கூறியதாலும் கட்சி இலக்கியத்தின் முன்னோடி படைப்பாக திகழ்ந்தது. பிச்சை இடுபவனை காட்டிலும் அருவருக்கத்தக்கவன் யாரும் இல்லை, பிச்சை எடுப்பவனை காட்டிலும் பரிதாபத்துக்குரியவன் யாரும் இல்லை என்றார் கார்கி. புரட்சி செய்ய பிறந்தது இலக்கியம் என்ற புதிய தத்துவத்தை முழங்கினார் மேக்சிம் கார்கி. 1936ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி தனது 68வது வயதில் மரணமடைந்தார் கார்கி. இவரது புரட்சிகர ஆளுமையின் காரணமாக அவர் வைத்தியம் செய்த வைத்தியர் சிறுக விஷம் கொடுத்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனாலும் அவரது மரணம் இயற்கையானது இல்லை என்பது மற்றும் இன்றளவும் அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை. நன்றி.